ஹாய் எல்லாருக்கும். அ கொஞ்ச நாளாவே வந்து வீட்ல நெகட்டிவான திங்ஸ் நடக்கிற மாதிரியே எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆயிட்டே இருந்தது. அந்த ஃபீலுக்கு தகுந்த மாதிரி தான் சிச்சுவேஷன்ஸுமே அமைஞ்சது. ஸோ நம்ம என்ன யோசிக்கிறோமோ அடுத்தடுத்த சிச்சுவேஷன்ஸ் அது ரிலேட்டடாவே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அ நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன் இப்படி நமக்கு தோணுது? எதனால? அப்படின்னு யோசிக்கும்போது, நம்ம பூஜை ரூம்ல வந்து பார்த்திங்கன்னா, இந்த கூடு கட்டுறதுக்கு அதுக்கப்புறமா அந்த அன்கிளீன்டா இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ஏன்னா, நம்ம சாமிய கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த இடம் அழுக்கா இருந்தா, கூடெல்லாம் கட்டி ஒரு மாதிரி அ டஞ்சனா இருந்தா, அது நல்லா இருக்காதுல்ல. அது தப்புல்ல. ஸோ நான் பார்க்கும்போது ஒரு சில இடத்துல 1, 2 கூடு அந்த மாரிலாம் இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்பவே பார்த்த உடனே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதனால தான் நமக்கு வந்து நெறைய நெகட்டிவ் திங்ஸ் நடக்குதோ அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் பூஜை ரூம்ல இருக்கிற அந்த ஐடல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு அந்த வேல் பார்த்தப்பவே தெரிஞ்சிருக்கும். நல்லா பிளாக் ஆயிடுச்சு. ஆ இது வந்து என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே எடுத்து எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அ எடுத்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா, 3 டைப்பா பிரிச்சுப்பேன். ஒரு நாள் ஃபுல்லா அந்த பிளேட்ஸு எக்ஸ்ட்ராவா நம்ம யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் மெனக்கெட்டு தேய்க்க வேண்டாம்ல. ஸோ அதெல்லாம் ஒரு நாள் தேய்ச்சு வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அ ஐடல்ஸ் எல்லாம் ஒரு நாளு, அதுக்கப்புறமா வந்து இந்த மனை இதெல்லாமே வந்து அது கூட சேர்ந்து அந்த மாரி பிரிச்சு, பிரிச்சு வாஷ் பண்ணுவேன். அப்போ வந்து நமக்கு ஒரு நாளே இழுக்காது. ஸோ என்னோட பேபிக்கு வந்து 9 மந்த்ஸ் ஆகுது. ஸோ அவன் இப்போ வந்து தவள ஆரம்பிச்சுட்டான். அவன வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லா என்னால வேலை செய்ய முடியல. ஐ மீன் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணிட்டுருந்தேன். பட் இந்த டைம் விடவே கூடாது, ஃபுல்லா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனையும் சைட் பை சைட் பார்த்துட்டு, எல்லாமே எடுத்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பூஜை படங்கள் ஐ மீன் சாமி படங்கள் இதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு பொட்டெல்லாம் வந்து தொடச்சிட்டு, அதுக்கப்புறமா வந்து திருப்பி அம் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து தொடச்சிட்டு, அதுக்கப்புறமா பொட்டு வச்சு திருப்பி மாட்டணும். பூஜை சாமானம் எல்லாமே வந்து பிராஸ் ஐட்டம்ஸா இருக்கிறதுனால, அத வந்து மெனக்கெட்டு நம்ம தேய்க்கணும். ஏன்னா, தேய்ச்ச உடனே தொடச்சு வைக்கல அப்படின்னா, ஆக்ஸிடைஸ் ஆயிடும் உடனே. ஸோ, அந்த ட்ராப்பா இருக்கிறது வந்து அப்படியே நின்றும். நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு அது தெரியாது. வாஷ் பண்ணிட்டு அப்படியே வச்சுருவேன். பார்த்தா திருப்பி அந்த கருப்பாவே இருந்த மாதிரி இருக்கும். என்னடா ஆகுது அப்படின்னு யோசிக்கும்போது தான் அது வந்து தொடச்சு வச்சா தான் நல்லாயிருக்கும். அப்பதான் வந்து திருப்பி ஆக்ஸிடைஸ் ஆகாது அப்படின்றது புரிஞ்சுது. என்னோட பூஜை ரூம்ல ஐ மீன் பூஜா ஷெல்ஃப்ல வந்து பார்த்திங்கன்னா, நெறைய படங்கள் இருக்கிற மாரி இருந்தது. ஏன்னா, நான் கல்யாணம் ஆகி வரும்போது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரே மாதிரி ஃப்ரேம் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இங்கேயுமே கொஞ்சம் இருந்தது. என்னோட மாமியார் வீட்லேயுமே கொஞ்சம் இருந்தது. ஸோ, அதனால எல்லாமே ஒரே இடத்துல வச்சிருக்கிறதுனால ரொம்ப கசகசன்னு நெறைய சாமி ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த நவதானியம் வந்து பார்த்திங்கன்னா, நவக்கிரக வழிபாடு நம்ம கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா, நவதானியம் வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால வந்து அத நான் வச்சிருந்தேன். நெகட்டிவா சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, எதனால அப்படின்னு பார்த்தா, பூஜை ரூம் வந்து நம்ம இப்படி வச்சிருக்கோம், கொஞ்சம் கிளீன் பண்ணணும் அப்படின்னு அந்த தாட் எதனால வருது? இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களே நம்ம மனசுல வந்து உணர்த்துற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆ நமக்கு அது தோணுது அப்படின்னாலே அதானே உண்மை. ஸோ, அது நம்ம விடக்கூடாது. கண்டிப்பா கிளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், எவ்வளோ லேட் ஆனாலும் பரவால்ல, பையனையும் சைட் பை சைட் பார்த்துக்கிட்டு, கண்டிப்பா இன்னைக்குள்ள இந்த வேலைய முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஆ என்கிட்ட இருக்கிற படங்கள் வந்து மோஸ்ட்லி நானே ஃப்ரேம் போட வச்சு, இந்த ஃப்ரேம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோட்டோஸ் எல்லாம் சூஸ் பண்ணி, ஒரே மாதிரி ஃப்ரேம் போட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆம் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். பூ மார்க்கெட் சைட் போனீங்க அப்படின்னா, நெறைய ஃப்ரேம்ஸ் ஷாப் இருக்கும். ஸோ, அங்க நீங்க எங்கே கேட்டாலும் போட்டு தருவாங்க. கொஞ்சம் பல்கா வாங்குனீங்கன்னா டிஸ்கவுண்டோடவும் பண்ணி தருவாங்க. நான் வந்து அங்க தான் பண்ணியிருந்தேன். சாமி ஃபோட்டோலாம் வந்து எப்பவுமே ஆ இதுக்குன்னே தனியா மக் வச்சிருக்கேன். என்னடா மக்ல கிளீன் பண்றாளேன்னு பார்க்காதீங்க. ஆ தனியா ஒரு மக்ல நான் வந்து தண்ணி, பன்னீர் ஊத்துவேன். ஆனா, இப்போதைக்கு என்கிட்ட பன்னீர் இல்ல. பச்சை கற்பூரம், ஜவ்வாது மட்டும் கலந்துருக்கேன். ஸோ, ஒரு நல்ல காட்டன் துணியில டிப் பண்ணிட்டு, ஒரு ஒரு ஃபோட்டோவா வந்து கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிடுவேன். எப்போ வந்து சாமி ஃபோட்டோ நீங்க கிளீன் பண்ணாலும், ரொம்ப வாசனையா இருக்கும். சூப்பரா இருக்கும். நீங்க இந்த மெத்தட்ல தொடச்சீங்க அப்படின்னா, சும்மா துடைக்கிறதுக்கு ஒரு ஒரு 2 விஷயம் நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணா,
பூஜை ரூமே அவ்வளோ மணமா இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம ஏன் ஆட் பண்ணாம இருக்கணும்? பண்ணலாமே! அப்புறம் எப்போ ஃபோட்டோஸ் துடைக்கும்போதும் மறக்காம பின்பக்கமும் தொடைங்க. நெறைய பேர் வந்து முன்னாடி மட்டும் தொடச்சிருவாங்க. ஆனா பின்னாடி பக்கமும் வந்து இந்த செவுத்தோட ஒட்டி இருக்கிறதுனால பல்லிலாம் போகும், வரும். ஸோ அங்க வந்து சில டைம் அதோட ஷிட் வந்து அங்க இருக்கும். நம்ம நான் நெறைய டைம் பார்த்துருக்கேன். ஸோ பின்னாடி எல்லாம் அது பட்டுருக்கும். அப்படி இல்லன்னா ஏதாவது கூடு இருக்கும். ஸோ எப்பவுமே பின்னாடியும் கரெக்ட்டா தொடச்சிட்டு, கரெக்ட்டா ஃபோட்டோ மாட்ட போம்போது இந்த செவுத்துக்கிட்டயோ, இல்ல நீங்க எங்க ஃபோட்டோ மாட்றீங்களோ அந்த இடத்தையும் தொடச்சிருங்க. அந்த செவுரையுமே வந்து ஒரு நார்மல் அ ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிருங்க. அதுக்கப்புறமா மாட்டுனீங்கன்னா ரொம்ப க்ளீனா இருக்கிற மாதிரி நம்ம மனசுக்கே ஃபீல் ஆகும். இல்லன்னா எனக்கு வந்து அது இன்கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்பவுமே வந்து அப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். மனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மீஷோல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்கிட்ட இருக்கிற எல்லா மனையுமே வந்து மீஷோல இருந்து தான். அதில சிலது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வுட்டன்ல சில்வர் ஃபாயில் போட்டு நமக்கு குடுத்துருப்பாங்க. ஒரு சிலது வந்து இந்த டிசைன் இருக்கிறது, கோலம் டிசைன்ல இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கர் தான். கீழ வுட்டு, மேல வந்து ஸ்டிக்கர் தான். அது வந்து ரொம்ப அழுத்தி தேய்ச்சோம் அப்டின்னா, அது போயிடும். கண்டிப்பா போயிடும். ஏன்னா, கீழ வந்து கம் அ இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர் போட்ருக்காங்க. இந்த ம் ஷட்கோண மனை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சுட்டேன். ஒரு இடத்துல லைட்டா கலர் போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ, நீங்க வந்து அந்த தப்பு பண்ணாதீங்க. மனையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அப்பப்போ எடுத்து ஒரு வெட் கிளாத்தில் சும்மா தொடச்சாலே போதும். ஆனா, நான் வந்து இன்னைக்கு டீப் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால, எல்லாத்தையும் வச்சு தேய் தேய்ன்னு தேய்ச்சுட்டேன். ஸோ, அதனால கொஞ்சம் அங்கங்கே போன மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. நம்ம வந்து இது போனாலும் பிரச்சனை இல்ல. நாமளா மேலால பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ, அந்த அளவு தான் அந்த வுட் குவாலிட்டி இருக்கு. நல்லாருக்கு. இந்த குட்டி குட்டியா இருக்கிற சில்வர் மனையில வந்து மேல இந்த கலர் டிசைன்லாம் போட்டு, கோலம்லாம் போட்டு, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு குட்டி குட்டி ஐடல்ஸ் வைக்கிறதுக்கு பத்தல. ஸோ அதனால வந்து நான் வாங்கியிருந்தேன். இதுவுமே செட் ஆஃப் 6 நமக்கு மீஷோல கிடைக்கும். இதோட லிங்க் எல்லாம் வேணும்னா, நீங்க எனக்கு லிங்க்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இல்லைனா அந்த கோட் ஷேர் பண்றேன். ப்ராடக்ட்டோட கோடு மீஷோல குடுத்துருப்பாங்க. பூஜை ரூம் மெயின்டெயின் பண்ணுறது பத்தி பார்த்திங்கன்னா, எங்க அம்மா வீட்லயும் சரி, என்னோட மாமியார் வீட்லயும் சரி, யாரும் மெனக்கெட்டெல்லாம் சாமி கும்பிட மாட்டாங்க. இது வச்சிருக்கணும், இப்படி இப்படிலாம் சாமி கும்பிடணும், இந்த நாள் இந்த பூஜைலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கும்பிட மாட்டாங்க. சும்மா விளக்கேத்துவாங்க. அது எந்த சாமிக்கு ஏத்துறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி பொத்தாம் பொதுவா விளக்கேத்திட்டு அவங்க பாட்டுக்கு சாமி கும்பிட்டு போயிருவாங்க. ஆம், என்ன பொறுத்தவரைக்கும் இது பண்ணணும், இந்த சாமிக்கு தனியா நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன். ஆனா அப்படி பண்ணாலே சில பேர் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸில் இருக்கிற ஒரு சிலர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, புதுசு புதுசா பண்றா, யூடியூப் பார்த்துட்டு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அத கிண்டலா பேசுவாங்க. அது வந்து பாராட்ட மாட்டாங்க. அவங்க பாராட்டலனாலும் பரவால்ல. நம்ம ஹர்ட் ஆகுற மாதிரி செலவு பண்றா, அப்படி இல்லன்னா யூடியூப் பார்த்துட்டு புதுசு புதுசா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி டோன்ல பேசுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் எந்த விஷயம் பண்ணா நான் நிம்மதியா ஃபீல் பண்ணுவேனோ, அத நான் பண்றேன். அது வந்து யார் என்ன சொன்னாலும் சரி. சாமி கும்பிடுறது தப்பு ஒண்ணும் கிடையாதுல்ல. நான் யாரையும் போய் ஃபோர்ஸ் பண்ணல. இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. என்னையும் யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன். ஸோ அதுக்கு ஏன் மத்தவங்க அஃபெண்ட் ஆகுறாங்கன்னு தெரியல. அது அவங்களோட ப்ராப்ளம். ஓகே. எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் பண்றேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் நீங்க எப்படி வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. சிலர் கோதுமை மாவுலாம் போட்டு தேய்க்கிறாங்க. நான் வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு சோப் வாஷ் பண்ணிடுவேன். ஏதாவது எண்ணெய் பிசுபிசுப்பு இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் சோப் வாஷ் பண்ணிவிட்டு, பீதாம்பரி போட்டு இன்னொரு தடவை நல்லா தேய்ச்சிருவேன். அதில வந்து என்ன பிரச்சனைனா, போட்டு அழுத்தி அழுத்தி இந்த பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தேய்ச்சு, என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்க ஃபுல்லா அந்த கோடு கோடா தெரியும்ல, நம்ம உத்து பார்த்தோம்னா ஸ்க்ராச்சஸ் மாதிரி, அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி போட்டு தேய் தேய்ன்னு தேய்ச்சிருக்கேன். கடைசியில வந்து ஒருத்தவங்ககிட்ட ஆன்லைன்ல பிராஸ் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். அவங்க தான் சொன்னாங்க, "ரொம்ப போட்டு தேய்க்காதீங்க." ஏன்னா, அவங்க ப்ராடக்ட்ல ஒரு டேமேஜ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் அத ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தேன். "நீங்க ரொம்ப போட்டு தேய்ப்பீங்களோ?" அப்படின்னு அவங்களே என்ன கேட்குறாங்க. ஸோ, "நீங்க ரொம்ப போட்டு தேய்க்காதீங்க. சபீனாவோ இல்ல இந்த மாரி பீதாம்பரி ஏதாவது போட்டு சும்மா நீங்க கையிலேயே தேய்ச்சாலே போதும்." அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். ஸோ, அதனால நான் வந்து இப்போவும் அதே வேலைய தான் பண்றேன். ஓகே. முன்ன மாரி தேய்க்கிறதில்ல. ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணுறதில்ல. ஒரு அளவுக்கு போட்டு தேய்ச்சிடுறேன்.
ஆ சாமி பாத்திரம் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் கிளீனா இருக்கணும். அந்த மாரி இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். நான் யூஸ் பண்ற லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் மீஷோல இருந்து தான் வாங்கியிருந்தேன். பீதாம்பரிய விட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நம்ம போட்டாலே வந்து அழுக்கெல்லாம் போயிடும், கரைலாம் போயிடும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா அப்படிலாம் போல. அதுக்கு பீதாம்பரியே பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. ஆ இது போகுது. அது மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகுது கிட்டத்தட்ட. அதுக்கு நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாமே. ஸோ அதனால இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹100 வந்துச்சு. 2 பாட்டில் கெடைச்சது. ஆ ஓகே தான். ப்ரைஸுக்கு வந்து அது ஓகே தான். நான் வந்து இப்போ திருப்பி பவுடர் தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். இது தீர்ந்ததுக்கப்புறம். தீர்ற வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். அண்ட் என்கிட்ட நெறைய பிராஸ் ஐட்டம்ஸ் இருக்கான்னு கேட்டா, இந்த அளவுக்கு வச்சிருக்காதவங்களுக்கு இது ஜாஸ்தி. இத விட நெறைய வச்சிருக்கிறவங்களுக்கு இது கம்மி. கிட்டத்தட்ட மேக்கப் ஐட்டம்ஸ் மாதிரி தான். சில பேர்கிட்ட நெறைய இருக்கும். சில பேர்கிட்ட இருக்கவே இருக்காது. ஒரே ஒரு லிப்ஸ்டிக், ஒரே ஒரு பொட்டு, ஒரே ஒரு கண்மை அந்த மாரி வச்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து நெறைய வச்சிருக்கேனா, கம்மியா வச்சிருக்கேனான்னு தெரியல. எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தொடச்சாச்சு. தொடச்சு வைக்கல அப்படின்னாலே வந்து ஆக்ஸிடைஸ் ஆயிடுது. ஸோ அதனால தொடச்சுட்டேன். என்னால வந்து அன்னைக்கு எடுத்து வைக்க முடியல. ஸோ பொட்டெல்லாம் வைக்கணும். ஆல்ரெடி வந்து நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும்னு நெனச்சேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆனா எடுத்து செட் பண்ண முடியல. ஸோ அடுத்த நாள் காலையில தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். அத வீடியோவும் என்னால எடுக்க முடியல. செட் பண்ணி வைக்கிறது. அண்ட் என்கிட்ட நெறைய இருந்தது வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அது தப்பா சரியான்னு தெரியல. ரொம்ப கசகசன்னு பூஜை ரூம் தெரியறதுக்கு, நீட்டா மெயின்டெயின் பண்ணாலும் நல்லது தான். இப்ப நான் வந்து 4, 5 முருகர் ஃபோட்டோ 4, 5 முருகர் சிலை வச்சிருக்கேன்னா, ஒரு சிலைய வச்சு வழிபட்டாலும் அது முருகர் தானே! ஸோ அப்படி யோசிச்சுட்டு, ஓகே நம்ம இப்போதைக்கு வந்து எல்லாத்தையுமே எது ரொம்ப முக்கியமோ அது மட்டும் வச்சுட்டு, மத்ததும் முக்கியம் தான். பட் இருந்தாலும் பெரிய பெரிய படங்கள் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். ஆ எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள், குங்குமம். மஞ்சள்ல அதே மாதிரி வந்து பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பன்னீர். பன்னீர் இப்போதைக்கு இல்ல. ஸோ மத்த 2 மட்டும் போட்டு அ எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஷெல்ஃப் எல்லாத்தையும் தொடச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். அ உங்களுக்கு பூஜை ரூம் கிளீனிங்லாம் புடிக்குமா? பூஜை ரூம் வீடியோஸ்லாம் புடிக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆ நான் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் உண்மையிலே வீடியோ போடுறேன். ஏன்னா என்ன வந்து நெறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க. உன்னால முடியாதுன்னு என் வீட்ல இருக்கிறவங்களே ஓப்பனா டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க முன்னாடி கண்டிப்பா ஏதாவது சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். 2, 3 சேனல் வச்சிருந்தேன் இதுக்கு முன்னாடியே. ஆனா வேற வேற ஜானர்ல வச்சிருந்தேன். சில பல காரணங்கள்னால அவங்க பேச்சுக்கு தகுந்த மாதிரியே அதுவும் போயிடுச்சு. இருந்தாலும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவ்வளோ பொறுமையா பார்த்ததுக்கு. உங்களோட கொஷின்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா எனக்கே ஐ மீன் எனக்கு என்ன டிமோட்டிவேட் பண்ணவங்க முன்னாடி நான் வந்து சாதிச்சு காட்டணும்னு நெனைக்கிறேன். மேபி நான் அப்படி சாதிச்சேன்னா, என்னோட வீடியோஸும் நானும் இன்னொருத்தவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருப்பேன்னு நம்புறேன். தேங்க் யூ.